இந்த நல்ல நாளிலும் உங்களை பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். நம்மளுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கிருபைகளை அதிகமாக கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாம் அவைகள் எல்லாவற்றையும் பெற்று தேவனுடைய கிருபையில் வாழ வேண்டும். அவர் நம்மளுக்காய் வைத்திருக்கிற திட்டத்தில் வாழ வேண்டும். அவர் நம்மளுக்காய் காட்டுகிற வழியில் போக வேண்டும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். பவுல் இந்த வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறார். தொடர்கிறேன். ஐ press on toward the goal. நான் என்னுடைய லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன், முன்னேறி கொண்டே இருக்கிறேன். எந்த காரணத்திற்காகவும் நான் நிற்க மாட்டேன், எந்த காரணத்திற்காகவும் நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்ற ஒரு காரியத்தை இங்கே சொல்கிறார். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் அநேக சவால்களை நம்ம எதிர்கொள்வோம். பிரச்சனைகளை பார்ப்போம், பலவீனங்களை பார்ப்போம். நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாத பிரச்சனைகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அவைகள் எல்லாவற்றையும் நம்ம எதிர்கொள்ள வேண்டும். அதிலிருந்து நம்ம மீள வேண்டும். இந்த வாழ்க்கையை நாம் ஜெயித்து அதில் வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு வாழ்க்கை முறையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு நம்மளுக்கு முழுமையாக உதவி செய்கிறது யாருன்னா ஆண்டவர் தான், பரிசுத்த ஆவியானவர் தான். ஆனால் இந்த வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்திக்கும் பொழுது துவண்டு போய்விடுவோம், சோர்ந்து போயிடுவோம். அதிலிருந்து வெளியில் வர தெரியாமல் அதே இடத்துல நம்ம தங்கி விடுவோம். ஆனால் பவுல் சொல்லுகிறார், நாம் அழைக்கப்பட்ட பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர வேண்டும். we have to press on toward the goal அப்படின்னு சொல்லுகிறார். நம்ம உந்தி தள்ள வேண்டும். நாமளே உற்சாகப்படுத்தி நம்ம ஒரு நிலைமையில தங்கி விடக்கூடாது. அடுத்த அளவுக்கு நம்ம போக வேண்டும், அடுத்த நாளை சந்திக்க வேண்டும் என்று நம்மளை ப்ரெஸ் ஆன் பண்ணணும். நம்மளை உந்தி தள்ளணும். யார் தள்ளுறதுன்னா நாமே தள்ளிக்கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி எங்கேயாவது மாட்டி நின்று கொண்டிருந்தீங்கன்னா, நெக்ஸ்ட் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னா, நீங்கள் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தி உங்களுக்காய் வைத்திருக்கிற அந்த லக்கை நோக்கி நீங்கள் தொடர வேண்டும் அப்படின்றத ஆண்டவர் சொல்லுகிறார். வாழ்க்கையில் நம்ம அடி மேலே அடிகளை சந்தித்து கொண்டே தான் இருப்போம். ஆனால் அடி மேலே அடிகளை சந்தித்தாலும் ஒவ்வொரு நாளும் நம் அடி எடுத்து வைத்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் நம்ம லக்கை நோக்கி போகிறோம் என்ற அர்த்தம். அதற்கு கண்டிப்பாக உதவி செய்கிறதுக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை வச்சிருக்கிறார். அதை படிக்கும் பொழுது நம்ம தொடர்ந்து ஓடுவதற்கான அந்த சக்தியை, வல்லமையை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். இதற்குள்ள வித்தியாசமான ஒரு கண்ணோட்டம், ஒரு விளக்கம் மறைந்திருக்கிறது. ஐ press on toward the goal. லக்கை நோக்கி தொடர்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம தொடர்ந்து போய் இந்த ஓட்டத்தை முடிக்கும் பொழுது நம்மளுக்கு ஏதோ பரிசு வச்சிருக்கிறாங்க அப்படின்ற அர்த்தம் கிடையாது. இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும், பாரங்களையும், கவலைகளையும், துன்பங்களையும், பாவங்களையும், சாபங்களையும் எல்லாவற்றையும் சுமந்து அவர் முடித்து விட்டார். அந்த காரணத்தின் நிமித்தமாக நாம் ஓடுகிறோம். தேவன் நமக்காக கொடுத்த அந்த ரட்சிப்பின் நிமித்தம், ஆசீர்வாதத்தின் நிமித்தம், கிருபையின் நிமித்தம், வாழ்க்கையின் நிமித்தம் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதனால நம்ம ஒரே இடத்துல தங்கிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். பொதுவாக ஒரு ரேஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ட்ரோஃபியோ இல்லை ஏதாவது ப்ரைஸோ கொடுப்பாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில், இயேசு கிறிஸ்து நமக்காக வேணுங்கிற எல்லா பிரயாசத்தையும் அவர் எடுத்துக்கொண்டு எல்லா பிரச்சனைகளையும் அவர் சந்தித்து சிலுவையில் வெற்றி சுமந்தது நிமித்தமாக நாம் தொடர்கிறோம். அந்த வெற்றியின் நிமித்தமாக நாம் தொடர்ந்து ஓட வேண்டும். ஒரே இடத்துல தங்கிவிடக்கூடாது. இன்னைக்கு ஒரு பிரச்சனையை சந்தித்தோன்னா அந்த பிரச்சனையை தேவன் ஏற்கனவே நம்மளுக்காக வெற்றியாய் முடிச்சிட்டார். அதன் நிமித்தம் நாம் இந்த இடத்துல தங்கிவிடக்கூடாது. தொடர்ந்து ஓட வேண்டும், தொடர்ந்து நடக்க வேண்டும், முன்னேற வேண்டும் அப்படின்ற அந்த உற்சாகம், அந்த வலியுறுத்தல் நம்மளுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கணும். ஆகவே நீங்கள் இன்றைக்கு இந்த நாளில், இந்த கால சூழ்நிலையில் எப்படிப்பட்ட சவால்களை சந்தித்தாலும் அந்த சவால்களையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் முறியடித்தார், ஜெயித்து விட்டார். அந்த ஜெயத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்ற உணர்வு உங்களுக்குள்ள இன்றைக்கு ஏற்படட்டும். அது நிமித்தமாக இந்த நாளை நீங்கள் சந்திக்க வேண்டும். அது நிமித்தமாக நாளை தினத்தை சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு நாளையும் நீங்கள் சந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட வெற்றியுள்ள வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். எதுவும் நம்மை தடுத்து நிறுத்த முடியாது, தடுத்து நிறுத்தவும் கூடாது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வெற்றி நிறைந்த, தேவன் உங்களுக்காய் சாதித்து முடித்த எல்லா காரியத்தையும் பார்க்கிற ஒரு நல்ல மகிழ்ச்சியான நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துங்க.